ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 7. ஒருவேளை நீங்கள் 6வது எபிசோட் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரேங்கிங் கிரேடை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட அவன் சொல்கிறான். ஆனால் நம்மளுக்கு அதை சொல்லலை. நம்ம கிம் எந்த ரேங்கில் இருக்கான்னு அதை கேட்ட அந்த பொண்ணு பயங்கரமாக ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் அந்த அடரான் அந்த டஞ்சனை காட்டுறாங்க. அங்கே ஒரு பாஸும் இருக்குது. அதுவும் அங்கே ரிசர்ச் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே இதையும் ஒரு 3 பேர் பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க, பாத்தியா, இதுதான் அந்த அடரான் டஞ்சனோட பாஸ். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இதுவும் இப்போ ரீஜென்ரேட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்மளால் இதை அழிக்க முடியுமா? அதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த பாஸோட டிஃபென்ஸ் அது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம ஏரிஸ் கில்லோட கவுண்டருக்கு காசு கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம். ஆனால் எப்படித்தான் இந்த மான்ஸ்டரை அழிக்க போகிறோமோ? ஏன்னா இந்த அடரான் இந்த மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு ஒரு யூனிட்டே தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம 3 பேர் இப்படின்னு ஸ்டார்டிங்கில் அவங்க யோசித்தாலும் கடைசியில் அங்கே ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. உள்ளே போகலாம்னு போகும்போது சடனாக நம்ம ஹீரோவை அவங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான இடத்துல ஆர்மி இல்லாமல் இவன் யார்? ஆனால் அவனை பாருங்களேன், அவனை பார்க்கும்போது ஹண்டர் மாதிரி ஒன்றும் தெரியலை. நம்ம ஹீரோவும் டைரெக்டாக அந்த மான்ஸ்டர் முன்னாடி வந்து நிற்க அந்த மான்ஸ்டரும் அங்கே சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, ஃபைனலி என் முன்னாடி ஒரு ரிசர்ச்சுக்கான சப்ஜெக்ட் வந்திருக்கா? அண்ணா, இல்லை இதயமா, இல்லை ஸ்பைனா? நான் எதை வச்சு ஆரம்பிக்கிறது? தம்பி நீயே சொல்லுப்பா, நான் எதை வச்சு ஆரம்பிக்கணும்? ஏன்னா நான் உன்னை கொல்ல போகிறேன். அப்படி இருக்கும்போது நீ தான் சொல்லணும். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட கசின் நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறான். அங்கே போகும்போதே சொல்கிறான், இங்கேயே இருக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாது, டீச்சர் சொல்கிறத நீ பண்ணணும். என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் அவங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அப்பத்துலேருந்து ஆள் இங்கே தான் வளர்ந்துருக்கான். அங்கே ஹீரோ இந்த மாதிரி நிலைமையில் வளர்ந்ததுனால என்னமோ தெரியலை, நம்ம ஹீரோவுக்கு மற்றவங்க ப்ரெஷர் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயமே பிடிக்காது. அப்படி யாராச்சும் பண்ணிட்டா அவ்வளவுதான், நம்ம ஹீரோ அவனோட வேற ஒரு பக்கத்தை காட்டுவான். யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்கள ஆளு சும்மா விட மாட்டான். அந்த மாதிரி கேரக்டரோடு இருக்கிறவன் தான் நம்ம கிம். சீன் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. அந்த மான்ஸ்டரும் அங்கே யோசிக்குது, ஆமாம் நீயே சொல்லு, எங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறது? ஆனால் நம்ம ஆள் அதுக்கெல்லாம் டைமே கொடுக்கல. 10 செகண்டில் ஒரே ஒரு அடி தான். அங்கேயே அந்த மான்ஸ்டரோட கதை முடியுது. இதை பார்க்குற அங்கே இருக்கிற ஆளுங்க ரொம்பவும் ஆச்சரியமாகறாங்க. அங்கே நம்ம ஆள் கொண்டுட்டு சீனா அங்கே வெளியில் வரான். அங்கே சிஸ்டம் வழியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நம்ம ஹீரோ பஸ்ட் மிஷனை முடிச்சிட்டான்னு. ஃபஸ்ட்டாக ஃபாரஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அங்கே நம்ம ஆள் போகணும். அங்கே நம்ம கிம் போகும்போது பின்னாடி இருக்க அந்த 3 பேருக்கும் தெரியுது, அட இவனை டிவியில் நான் பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒரு ஹண்டரை நம்ம பார்த்தோம்ல, அதான் செம்ம வேகமாக எல்லாத்தையுமே கொண்டானே, அவன் தான் இவன் ஒரு அட்வான்ஸ் பிளேயர். ஆனால் இவனை இப்படி நேரில் பார்க்கும்போது ரொம்பவும் கூஸ் பம்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஏரிஸ் கில்லோட மேனேஜ்மெண்ட் ஹெட்டு கிட்ட வருது. அங்கே ஆள் போகும்போது அங்கே இன்னொரு பர்சனும் ரிப்போர்ட் பண்ணுறான். இந்த ரிப்போர்ட்டில் நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸ் தான் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டில் 2 ஏ ரேங்க்குக்கான எபிலிட்டி இருக்குமா? அதை பார்த்து ஆள் ஆச்சரியமாகிறான். இந்த ஸ்டாட்ஸ் ரிப்போர்ட் என்ன உண்மையிலேயே உண்மையா? எங்களுக்கு தெரியலை, ஆனால் டெம்பரரியான அனலைசஸ் வச்சு பார்த்தா இது இப்படி தான் காட்டுது. ஸ்டாட்ஸை பார்த்து அவர் வியந்து போயிடுறாரு. அந்த ரிப்போர்ட் பண்ண பர்சனும் சொல்கிறான், பிரான்ச் மேனேஜர் எங்ககிட்ட சொன்னார், அதாவது அவனை லைட்டாக தான் காயமாக்கணும் அப்படின்னு. அது உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இதில் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட பகையை அவன் உருவாக்கிட்டான். சைலண்ட்டாக டஞ்சனுக்குள்ளே பூந்து நம்மளோட காட்ஸை அவன் அடிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது இது நம்மளோட ரெப்புடேஷனை உடைக்கிற மாதிரி இருக்குது. என்னதான் அவனோட எபிலிட்டி அது நல்லா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு நம்ம யாருன்னு காட்டி ஆகணும். அதனால் இந்த வேலையை சைலண்ட்டாக முடி. ஏன்னா நம்ம பிரான்ச் மேனேஜரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா சைனாவோட அந்த கில்டு எக்ஸ்பான்ஷன் அது இப்போ போய்கிட்டு இருக்கு. சைனாவில் இப்போ தான் ஒரு புது கில்டு வந்திருக்கும், பேடுன்னு. இது ஃபஸ்ட்டு 2 வருஷத்துலேயே சைனாவில் இருக்க கரண்ட்டான டஞ்சன் 52% மோனோப்ளைஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அந்த லீடரும் சும்மா இல்லை, வெளியில் வந்த சில பல வருஷத்துலேயே அந்த கில்டை ரொம்ப பெரிய கில்டாக அவன் மாற்றிட்டான்.
அந்த கில்டு இப்போ எதுக்கு ரொம்பவும் ஃபேமஸ்னா, அதாவது அங்கே இருக்கிற ஒரு பர்சனுக்கும் மான்ஸ்டரஸான எபிலிட்டிஸோட அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதுபோக அந்த கில்டோட லீடர் அவங்க தான் இந்த உலகத்திலேயே 5th ரேங்க்ல இருக்க ஒரு எஸ் ரேங்க் ஹண்டராக இருக்காங்க. அவங்க யார், என்ன அவங்களோட ஐடென்டிட்டி, அதை பற்றியும் எதுவுமே வெளியில் வரலை. அப்படியா, சரி, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அந்த கிம் இருக்கான்ல, அவனை பற்றி அவ்வளோக்கு யோசிக்க வேணாம். ஏன்னா நாங்கள் இருக்கோம். ஏன்னா நீங்களே ரொம்பவும் பிஸியாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நாங்கள் தான் இருக்கோம்ல, ஒரு திறமையான பர்சனை அனுப்பி விடுறோம். இது மூலமாக கிம்மோட வேலையும் முடிஞ்சிடும். இதெல்லாம் தெரியாமல் நம்ம கிம் ஒரு ஃபோனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா ஃபோனில் முகம் தெரியுது, ஏகப்பட்ட விஷயத்தை பார்க்க முடியுது, பண்ண முடியுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆமாம், ரொம்பவும் இம்ப்ரெசிவாக இருக்குல்ல. ஆனால் ஏதோ ஒன்று, நான் சொல்கிறத நீ கேளு. ஆனால் ஆளை அப்பயே கண்டுக்காமல் ஃபோட்டோ மேலே ஃபோட்டோவாக எடுக்கிறான். அங்கே கில்டை பற்றி அவன் சொல்லலாம்னு போகும்போது ஆள் அப்படியே அங்கே விளையாடிட்டு இருக்கான். நான் இவனுக்கு ஃபோனை கொடுத்தது கம்யூனிகேஷனுக்காகத்தான். இவன் என்னன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான், விளையாடுறான், ஜாலியாக இருக்கான். ஏய் கிம், ஃபாரஸ்ட் வில்லேஜுக்கு நீ போகிற அப்படின்னு சொன்னேல, அந்த டஞ்சனில் இப்போ கரெக்டாக எந்த விதமான மான்ஸ்டர்ஸும் இல்லை, பாஸும் இல்லை. அங்கே இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவன் ஆச்சரியமாயிடுறான். என்னது, அங்கே பாஸ் இல்லை, மான்ஸ்டர்ஸும் இல்லையா? ஆமாம், இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடியே அதை நாங்கள் முடிச்சிட்டோம். ஆமாம், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா? அதாவது இந்த டுட்டோரியல் டவரில் இருக்கிறத விட இந்த டஞ்சனில் இருக்க மான்ஸ்டர்ஸ் ரொம்ப வித்தியாசமானது. ஒரு டவரில் இருக்க மான்ஸ்டரை கொல்லும்போது அந்த நாள்லேயே அது ரீபான் ஆகிடும். டஞ்சனில் அப்படி ஆகும்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா டஞ்சனில் ஒன்ஸ் நீ பாஸையோ இல்லை மான்ஸ்டரையோ கொண்டுட்டேன்னா அது ரீபான் ஆக ரொம்ப நாள் ஆகும். சிம்பாலிக்காக சொன்னால் 1 மாதம். என்னது, 1 மாதம் நான் வெயிட் பண்ணணுமா? இதெல்லாம் என்ன கதையாக இருக்குது? ஆனால் நீ கவலைப்பட வேணாம். இப்போ தான் ரீசெண்டாக 4 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணோம். அது கணக்கு வச்சு பார்த்தா இன்னமும் ஒரு 2 இல்லை 3 நாளில் திரும்பவும் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகிடும். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. சரி, அந்த விசிபிள் ஸ்வாம்ப் அந்த டஞ்சனை பற்றி கேட்டேன். அது என்ன, அதை பற்றி எனக்கு அவ்வளோக்கும் தெரியலை. ஏன்னா அந்த ஏரிஸ் கில்டு இருக்குல்ல, அதால் அந்த டஞ்சன் ஓன் செய்யப்பட்டிருக்கு. இதனால் ஆள் செம்ம கடுப்பாகிறான். அங்கே என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது பின்னாடி அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், ஹண்டர் அசோசியேஷன் அங்கே நீ ரிஜிஸ்டர் பண்ணலையா என்ன? அங்கே நான் ரிஜிஸ்டர் பண்ணி பெருசாக என்ன பண்ண போகிறேன்? அட, உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அங்கே பெனிஃபிட்ஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. சிம்பிளாக பி ரேங்க்குக்கு ஒரு 1.3 மில்லியன் கிடைக்கும். இதே மாதிரி ஏ ரேங்க் அதுக்கு 2.5 மில்லியன் கிடைக்கும். அதே மாதிரி நானே கிட்டத்தட்ட 7 மில்லியன் ஏர்ன் பண்ணுறேன், அதுவும் மாதம் இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்பவும் ஷாக் ஆகுறான். அட, நான் இப்போயே அதை ஜாயின் பண்ணணும். இதனால் அடுத்த சீன்லேயே ஹண்டர்ஸோட அசோசியேஷன் அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.